இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிலவதி, என்ன பதட்டமா இருக்கு? என்னங்க, எவ்வளவு வேலை இருக்கு? மாப்பிள்ள மாதிரி இவ்வளவு பொறுமையா ரெடி ஆயிட்டு வரீங்க. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன்னை பார்க்க ரொம்ப அழகாவும் லட்சணமாவும் இருக்கியா? ஃபங்க்ஷன்ல உன் கூட நிக்கும் போது கொஞ்சமாவது அழகா இருந்தா தானே பாக்குறவங்க நம்மள சூப்பர் ஜோடின்னு சொல்லுவாங்க. அதான் கொஞ்சமா மேக்கப் போட்டுட்டு வந்தேன். அது சரி, இந்த வயசுலயும் உங்களை வந்து சூப்பர் ஜோடின்னு சொல்லணுமா? போங்க போங்க, போய் ஏதாவது ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. சரி, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுதோ, எரியட்டும் எரியட்டும். வணக்கம். வாங்க சார். என்ன இந்த பொண்ணு இன்னும் காணோம்? எனக்கு இருக்கிற டென்ஷன் கூட அந்த பொண்ணுக்கு இல்ல. வருவாளா இல்ல நம்மளே சொல்லிக்கலாமா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள ரொம்ப நேரமா வாசல்லையே பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முக்கியமானவங்க வராங்களா? ஆமா, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு, இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, எனக்கு தெரியாம யாருங்க அப்படி முக்கியமான ஆளு? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க, கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள்ள, இன்வைட் பண்ணிட்டீங்கல்ல, அவங்க வருவாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க, எவ்வளவு வேலை இருக்கு அதெல்லாம் போய் பாருங்க மாப்பிள்ள. நானே நிச்சயம் நடக்குமா இல்லையான்னு டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, வருண்க்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு யாராவது கேட்டீங்களா அவன்கிட்ட? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல வருண்க்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அபசகனமா பேசிக்கிட்டு. நான் என்ன பண்ணேன்? எனக்கா விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்? வருணுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். விருப்பம் இல்லாமலே நிச்சயத்தை இது சொன்னதுமே அவன் அமைதியா இருந்தான். மாப்பிள்ள, என் பையன் என் கண்ணு முன்னாடிதான் வெண்ணிலாவை புடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் சம்மதத்தோட தான் இந்த நிச்சயமே நடக்குது. இல்ல அவன் அன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல ஓகே சொன்னான்னு தெரியல, ஏதோ ஒரு இதுல ஓகே சொல்லிருப்பான். மாப்பிள்ள, என் பையன் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். போய் எல்லாரும் வேலையை பாருங்க. இன்னும் அவனை பெருசா நம்பிட்டுங்க, கடைசியில எல்லாருக்கும் ஆப்போசிட் போறான். அப்ப யோசிப்பீங்க இந்த உத்தமன் சொன்னது கரெக்ட்.